யாழ்ப்பாணம் வலிவடக்கு தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள தையிட்டி திசவிகாரையைச் சூழ உள்ள காணிகளை விடுவிப்பதற்கான முதற்கட்டமாக இன்றைய தினம் அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இன்று காலை 9 மணி முதல் அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விகாரையைச் சூழ உள்ள பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அளவீட்டு பணிகள் இடம்பெறுகின்ற போது தங்களுடைய காணிகளை அடையாளம் காட்டுவதற்காக காணி உரிமையாளர்கள் காலை 8 மணி முதலே இங்கு வருகை தந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அவர்கிட்ட நம்பர் இருந்தால் காணிச்சுட்டா இப்போ செஞ்சாலுங்க போயிருக்கணும் முன்னுக்கு போனாரா ada kerannya sih. Kasihan. Kira orang yang kita terima dia. Gila, itu gila hambela kata kalau dunia hukum arrange terkan. Kita presiden dengan rumah dawat itu ini, karena kata kata, tang dia malah kata anak jiwa. Tapi tak awal masih dia. Dia mata ku karena naik. Yang mana kira mana yang mangkin. Oh, terus cuma beli orang kan. Nah. நான் வேற இல்லையா அங்கே இருந்து இல்லையா அவன் முடிவு ஒன்றுமே இல்லை இனிமே அது ஒட்டியோரும் அறிவிக்கே இல்லை இப்போ அரசாங்க அதிபர் ஆஃபீஸில் மீட்டிங் நடந்து வந்திருக்கான் அது முடிஞ்ச அப்புறம் அறிவிப்பேன். தற்போது கிராம சேவகர் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்திருக்கின்றார். அளவீட்டு பணிகள் இன்றைய தினம் இடம்பெறாது என தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதும் நேற்றைய தினம் இரவு திசவிகாரியினுடைய விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்துக்கு சென்று குறித்த அளவீட்டு பணிகளை நிறுத்துமாறு போலீஸ் முறைப்பாடு ஒன்று செய்திருப்பதாகவும் அதனால் இன்றைய தினம் திட்டமிட்டபடி அளவீட்டு பணிகள் இடம்பெறாது என்ற அதிர்ச்சி தகவலையும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் இரவோடு இரவாக 3 பேருந்துகளில் தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் அழைத்து பெறப்பட்டதாகவும் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுமா என்ற ஒரு அச்சத்தில் இங்கிருக்கக்கூடிய காணி உரிமையாளர்கள் காணப்படுகின்றார்கள். நில அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்படாது என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் அரசு அதிகாரிகள் தற்போது திசவிகாரைக்கு வருகின்ற வண்ணம் உள்ளனர். தற்போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர்களுடைய வாகனம் வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
திசவிகாரைக்கு தென்னிலங்கையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அழைத்து வந்த தமிழர்கள் இருக்கக்கூடிய காணி முரண்பட்டு இன்றைய தினம் திசவிகாரை பார்வையிட வேண்டாம் என்று தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். நாங்க அவ்வளவு வேதனையோட ஏமாத்தி கொண்டு அவ்வளவு வேதனையோட நிக்கிறோம். நான் தமிழ் தான் மேல மழை வேண்டாம் අපි දන්න යාළුව ඔච්චර දවස ඔගොල්ලෝ මීඩියා බලනවානේ ඔගොල්ලෝ යන්න පුළුවන් නාගදීප විහාර තියෙනවා නයිනාදීප පරම්පරාවටම නාග විහාරද ඔක්කොම තියෙනවා. ඔගොල්ලෝ යන්න පුළුවන්. හරි හරි நீங்களே அங்கே எது கூட்டிட்டு இப்போ போகிறோங்க. இப்போ அவன் என்ன காய்க்கிறாங்க ஐயா මොකද මේ කවුද එන්නේ? දැන් මයින්ඩ් එන්න කිව්වා. ආ උත්තරයක් දීලා නැහැ. ඒකයි අපි ඉන්නේ මෙතන. ඒගොල්ලෝ උත්තර දෙන්න ඕන. කලබල අපි වෙන්නේ නැහැ. ඕගොල්ලෝ යනවා නම් යන්න. හරි. ඒගොල්ලෝ අවිලා අපිට පණිවිඩයක් කියනවා. ඊට පස්සේ අපි යනවා. හරි. හරි. එන්න කිව්වේ ඒගොල්ලෝ. ඕගොල්ලෝ එන්න කිව්වේ නැහනේ. නෑ. ඒගොල්ලෝ තමයි එන්න කිව්වේ. හරි. හරි. நடுவில் என்ன நடந்தது இல்லையா? என்ன நடந்தது கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க. என்னென்னால் இப்போ இந்த காணி அளக்கிற சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே புத்த சாசன அமைச்சருடைய செயலாளரோட தொடர்பு கொண்டு கழிச்சிருக்கிறோம். அப்போ இந்த காணி அளக்கிறது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே கௌரவ கடற்தொழில் அமைச்சருடைய தலைமையில் கடந்த சனிக்கிழமை மாவட்ட செயலகத்தில் கூட்டம் நடந்தால் அதன் பிரகாரம் நாங்கள் அளந்திருந்தாங்க. இந்த அளக்கிறக்கூடிய நடவடிக்கையாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம், கொழும்பினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அந்த காணி உரித்து நிர்ணய திணைக்களத்துக்கு அறிவித்திருந்தது இந்த காணியை அளவீடு செய்யுமாறு. அதன் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை விட்டு பிடித்திருந்த அந்த காணியை அளக்கிற சம்பந்தமாக. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் அன்றைக்கு அந்த தெரிவித்தினால் இது சம்பந்தமாக புத்த சாசன அமைச்சு சொல்லியிருக்கின்றது. நீங்கள் இந்த காணிகளை அளக்கிறப்ப நீங்கள் சொன்ன விடயங்களையும் நீங்கள் எழுத்து மூலம் கோரிக்கை விட சொல்லி, அதாவது இது இந்த காணி எந்த விதத்திலும் சுவீகரிப்பு உட்படுத்தப்படாது என்று சொல்லி ஒரு எழுத்து மூலமான கோரிக்கையை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதேவேளை இந்த காணியை விடுவிக்கிற சம்பந்தமாகவும் நீங்கள் எங்கள்கிட்ட உறுதிப்படுத்தலையும் கேட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் இந்த விடயத்தை புத்த சாசன அமைச்சுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. ஆகவே அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ ஆகவே இதை நாங்கள் இரு வாரங்கள் பிற்போட்டு நாங்கள் இதுக்குரிய அது சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து இதில் அளக்கிறக்குரிய ஏற்பாட்டை தாங்கள் செய்கிறதாக கொழும்பில் இருக்கிற நில அளவை திணைக்களத்தின் ஊடாக இதை நாங்கள் ஒரு குழுவாக வந்து இதை அளக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாக தான் இப்போ அந்த அளக்கிறன்ற விவரத்தை எனக்கு இந்த அடுத்த வாரம் அனுப்பி வைப்பாங்க. செயலாளர்
சொல்லியிருக்கிறோம். அப்போ அதன் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணியை அளக்காமல் அவர்கள் சொல்லுகின்ற டேட், அப்போ நான் கேட்டேன் எப்போ அதை நீங்கள் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்ல நாங்கள் திங்கட்கிழமை சொல்கிறதாகவும் அடுத்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளே இதை அளக்கிறதுக்குரிய ஒழுங்கு தாங்கள் செய்தாரன்னு சொல்லிக்கிறோம். அவை நாங்கள் மீண்டும் அதை சரியான முறையில் இப்போ உங்களுக்கும் பல கோரிக்கைகள் இருக்குது, உத்தரவாதங்கள் தரப்படுகின்ற இருக்குது. அப்போ அதை நாங்கள் அவர்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி தரது இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்த வகையில் அந்த காணியை நாங்கள் எப்படியும் அடுத்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லாரும் மட்டும் யாரை சொல்கிறீங்க? இப்போ காணிக்காரர் இங்கே இருக்கிறேன், வேறு யார் மேட்டாக்களை நில அளவை திணைக்களத்தினுடைய தலைமையகம் நில அளவை இப்போ இங்கே இருக்கிறது வந்து மாவட்ட அலுவலகம். அப்போ அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களத்தினுடைய தலைவர், அதே போல் காணி உரித்து நிர்ணய திணைக்களம். அப்போ அவை எல்லாரும் என்னென்றால் இதில் இருக்கிறது வந்து எல்லாம் மாவட்ட அலுவலகங்கள்ட்ட உத்தியோகத்தராக நீங்கள் இருக்கலாம். அப்போ இது வந்து தேசிய ரீதியில் கதைக்கப்பட்ட பிரச்சனை என்றபடியால் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இப்போ இவர் தான் சேவை சூப்பரண்ட். இப்போ இதே போல் இவருடைய தலைமையகம் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்ற காரணத்தினால எல்லா நிறுவனங்களோட தலைமையகங்களும் ஒருங்கிணைந்த வகையில் காணியை அளக்கிறதுக்கு நாங்கள் இப்போ நாங்கள் விடிய காலையிலையும் செயலாளரோட கதைச்சது. அப்போ சொன்னார் தான் ஒரு மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கிறக்கூடிய ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த வகையில் செய்வோம். எனவே உங்களோட நீங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானம் அளக்கிறதுன்றது கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டு தானே சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுன்றது. இப்போ இங்கே மேலதிகமாக ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏதோ ஒரு இடத்துல. தடை ஏற்படுத்தப்பட்டாலும் அளக்க இல்லை என்று தீர்மானம் எடுக்கப்பட இல்லை, தடை ஏற்பட இல்லை. ஒரு கால தாமதம் உங்களுக்குள்ளேயும் பலத்த சந்தேகம் இருக்கின்றதாக நீங்கள் தெரிவிக்கலாம். சாதாரணமாக ஒரு நிமிஷம் கோவிக்காதீங்க. ஒரு பிரைவேட் காணியை இவ்வளவு காலமும் நீங்கள் இங்கே இருந்து இவ்வளோ காணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. எந்த ஒரு இடத்தையுமே நீங்கள் கவர்மெண்ட் சர்வேரிங் வந்து அளந்து விடுக்கப்பட இல்லை. இது இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி, இது கைசகுடி சூழ்நிலை இருந்து வளமையாக செய்கிறது போல ஜிஎம்ஆர்கிட்ட ஒப்படைச்சு இது உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி அளக்க போகிறோம். ஆனால் இதுக்கு ஸ்பெஷலாக கவர்மெண்ட் சர்வேரிங்குக்கு ஒரு ஆர்டர் போய் எழுத்து மூல கடலையோட தான் அளக்க வரணும்ன்றதை அவர் சொன்னபடியால் நாங்களும் பிரைவேட் காணி எங்கேயுமே அளக்கப்பட இல்லை தானே. எங்கட பாதுகாப்பு கருதி கீரிமேலையில் நடந்தது அளவீட்டின் பிறகுதான் சில நெருக்குதல்கள் நடந்தது சுவீகரிப்புக்கு தடுக்கப்பட்டாலும் அந்த பாதுகாப்புக்கு சேர்த்து உங்கள்ட்ட சில கோரிக்கைகளை வைக்க எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இங்கே இருக்க மூத்த குடிமக்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கையை வச்ச நாங்கள். ஆனால் அதே மாதிரி நேற்று பின்னேறம் வரை அளக்கிறான் இருந்தது. இன்றைக்கு திடீரென்று உங்களையும் மீறி தடை செய்யப்பட்டிருக்கு சார். நான் இப்போ இதில் கன தரப்புகள் பங்கு பெற்ற காரணத்தினால எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதால் இதை நாங்கள் தடை செய்யவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை, இடைநிறுத்தவும் இல்லை. 2 வாரம் இல்லை, மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் மீள சகல தரப்புடன் இணைந்த வகையில் அளக்கிறக்கூடிய நடவடிக்கை. அப்போ நீங்கள் இப்போ இதில் மெயினாக நாங்கள் எங்களோட கோரிக்கையில் உண்டான அடுத்த முறை அளவீடு செய்யல இது சுவீகரிக்கப்படுறதுக்காக இல்லை, காணிகளை அளவிட்டு விடுதலை விடுவிக்கிறதுக்கான அந்த எழுத்து மூலம் ஏதாவது ஒன்று தருவீங்களோ தந்து எங்கட அதை சாட்டி தான் என்ன அந்த இல்லை எழுத்து மூலம் தர்றதுல உண்மையிலேயே யாருக்குமே பாதிப்பு இல்லை. ஆனால் எங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு, இந்த காணி உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு. அதுவும் பாருங்க நிர்வாகப்படி லெட்டர் மூலமா போகத்தான் எங்களுக்கு விருப்பம். அதைத்தான் அன்றைக்கு நான் கோரிக்கை வச்சுனாங்க. அந்த கோரிக்கைப்படி தான் இன்றைக்கு அளக்கிறதுக்கு வந்தேன். ஆனால் நேற்று இரவு வந்து ஒரு சட்டவிரோதமாக இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு என்ட்ரி போட்டதுக்காக நிப்பாட்டப்பட்டதான் நாங்கள் அறிஞ்ச தகவல். நாங்கள் முன்னுக்கு கோரிக்கை வச்சது இந்த சட்டவிரோத விகாரியில் இருக்கிற ஒரு அப்புறப்படுத்தி போட்டு அளவு கொண்டா நாங்கள் கோரிக்கை வச்சோம். நாங்கள் என்ன எல்லாருமே எவ்வளவு அலைகிறோம். எந்த ஒரு ஆவணமும் இல்லை ஒரு ஆள். இப்போ இன்றைக்கு வந்து அந்த 3 அமைச்சர் மேர் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் 3 அமைச்சர் மேர் நீங்கள் டிஎஸ் ஜிஏ எல்லாம் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துறீங்க. காணிக்காரர் யாருமே இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வாரம் உங்களை நம்பி அமைச்சரை நம்பி இந்த கவர்மெண்ட்டை நம்பி ஆனால் இல்லை அதை தடை செய்யணும் யாரும் என்ன அவைக்கும் மீறி பாருங்க என்ன நடக்குது. இந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் என்னென்னா இந்த விஷயத்தை நாங்கள் என்னென்றால் நாங்கள் அளக்க இல்லை என்று சொல்லலை. நாங்கள் எல்லாரும் அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் செயற்பட்டு உங்களையும் கூட்டத்துக்கு வர சொல்லி நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ஒரு லெட்டர் தந்த பிறகு அதில் சில சிக்கல்கள் இருக்காது. அப்போ அந்த லெட்டர் தரா விட்டுருந்த
வேண்டாம் அந்த கலந்து அப்ப எங்களுக்கு நீங்க உறுதிப்பாடு பிள்ளையார தர்றது இல்ல வேண்டிய- நீங்க நீங்க அது ஓடி பிடிக்க போறீங்க. பிள்ளையார இல்ல அடுத்த முறை அடுத்த முறை குறைஞ்சபட்சம் கொழும்பு எல்லாருமே மீட்டிங் மினிட்ஸ் ஆகுது கேட்டா குறைஞ்சபட்சம் மீட்டிங் மினிட்ஸ் ஆகுது தர சொல்லி கேட்டா இது வரைக்கும் வரை அதுல என்ன சிக்கல்? குறைஞ்சபட்சம் மட்டும் நீங்க சேர்க்கக்கூடாது. நாங்கள் அளக்கிறது இல்ல சார், அது தேவை எங்களுக்கு. அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறதுக்குரிய நடவடிக்கையை தான் நாங்கள் உங்களோட கதைத்தினாலேருந்து மேற்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடு இருக்கைகள் தான் இவ்வாறான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் தற்காலிகமாக இந்த அளக்கிறதை நிறுத்தி இருக்கிறோம். ஆனா நாங்கள் திருப்பி வைக்கிற கோரிக்கை வந்து திருப்பி அளக்கைகளை வந்து நாங்கள் உங்களது அந்த கோரிக்கைகளையும் நீங்க நிறைவேற்றி போட்டு அளக்கிறதா எங்களுக்கு மனது. அது நீங்க சொன்னீங்க அந்த விஷயம் நீங்க சொன்னீங்களா இது காணி சுவீகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்ற உத்தரவாதம் சொல்லி அப்ப நாங்கள் அந்த விஷயத்தையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அந்த விடயத்தையும் எழுத்துல செயலாளர் புத்த சாசன அமைச்சருடைய செயலாளருக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அதாவது நீங்கள் இப்படியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க, விளத்தையும் கருத்துல கொண்டு நீங்கள் அளக்கிறக்கூடிய டேட்டை தாங்கன்ற கோரிக்கை நாங்கள் இந்த எழுத்துல அனுப்பி வைக்க இருக்கிறோம். அன்றைக்கு வாயால உங்களுக்கு சுவீகரிக்க இல்ல காணி பிடிக்கிறதுக்கு மட்டும்தானட்டு வாயால எல்லாரும் எங்களுக்கு உறுதிப்பாடு தந்ததுங்க. அதை எழுத்துல கேட்டோன்னா உங்களுக்கு 1 month கிட்ட டைம் தேவைப்படுதுன்னா நீங்க அதுக்குள்ள வேற என்னென்ன வழியாலே தண்டலாம் நீங்க யோசிக்கிறீங்க. உங்களுக்கான மேல்மட்ட அழுத்தங்கள் நிறையவே இருக்குன்னு விளங்குது. இது வந்து ஒரு கடைசி நேரம் ஒரு தனி மனதினால் எடுக்கப்பட்டதுன்றது சூழ உள்ள மீடியாலேருந்து எல்லாருக்கும் விளங்குது. எங்களுக்கு ஓகே, அது ஒத்துக்கொள்ற கஷ்டம், ஒத்துக்கொள்ற கஷ்டம். நீங்க அடுத்த முறை எங்களுக்கு 3 கூடத்துக்கும் மக்கள் சார்பா நீங்கள் ஒரு ஆளை கூட அதுங்களுக்கு ஒரு கவலை எங்கள ஒரு ஆளை கூட ஒரு ஆளோ 2 பேர் தேர்ந்தெடுத்து நீங்க கூட்டி கொண்டு போகலாம். நாங்க கூட்டிட்டு போகலாம். இல்ல எங்களுக்கு அமைச்சர் புத்த சாசன அமைச்சருக்கு கடிதம் வந்தது. அரசாங்க அதிபரையும் பிரதேச செயலாளரையும் கலந்து கொள்ள சொல்லி அதே போல கௌரவ அமைச்சரையும் கலந்து. இப்போ நாங்கள் போய் கலந்து கொண்ட இடத்துல நீங்க மினிட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கூட்டத்தில் அதுல நாங்கள் கையளிக்கலாம். எங்கள் சார்பாக நடக்கிறது எங்களுக்கு ஒரு கொப்பி கையளிக்கலாம். ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கூட்டத்தில் சொல்லப்படும் அந்த கூட்டத்தில் நாங்கள் சொன்னாங்க இந்த காணியை அளக்கிறதாக இருந்தால் நான் சொன்னேன் இந்த காணியை அளக்கிறதா இருந்தால் நிச்சயமா 2024ஆம் ஆண்டு அளக்கைகளை பொதுமக்கள் அளக்கிறதுக்கு விட இல்லையோ வேற இல்லையோ அது ஒரு நடந்தது. அவ இந்த முறை பொதுமக்கள் கட்டாயம் வர வேணும்னு சொன்னா அந்த கோரிக்கையை கௌரவ அமைச்சரும் அந்த அதுல முன்மொழிஞ்சு கட்டாயம் வர வேணும். அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்த காணியில உங்களையும் பங்குதாரரா வச்சுக்கொண்டு அளக்கிறதுக்கு முழு பேர் என்னண்டு டிபார்ட்மெண்ட் காணிக்காரர் இல்லாம அளக்கையில உண்மையிலேயே இது தனியார் காணி எங்கட கோரிக்கை இல்லாமல் ஒரு பிரச்சனை என்றபடியா தான் அளக்க வர்றீங்க. அப்ப எங்களோட சைன் வேண்ட ஒரு மண்ட நிலப்பாடும் அங்க வருது. என்ன இது பிரைவேட் காணி அனுமதி உறுதிப்படுத்துறாண்ட அனுமதி நாங்க தான் உறுதிப்படுத்தணும். அப்ப நீங்க அடுத்த முறை இப்போ இது சேவை டிபார்ட்மெண்ட் கொழும்பு எல்லாரும் அடுத்த முறை நீங்கள் எழுத்து மூலம் எங்களுக்கான சேவைகளை தருவீங்களா? அளக்கிறாண்டால் இது சுவீகரிக்கப்படாமல் உங்களுக்கு காணி அது நியாயமோ இல்லையோ இவ்வளவு காலமும் அதிக பாதுகாப்பு வலயங்கள்ல இருந்து ஜிஏட்ட அரசாங்கத்தால் கையளிக்கப்பட்ட சகலதும் நீங்கள் உங்களுக்கு முன்னுக்கு இருந்த சகலருமே அந்தந்த இடம் விடுவிக்கப்பட்டதை ஒழிய அளவீடு செய்யப்படுறது முதலாவது உதாரணம் வடகிழக்கில். அப்போ இந்த உதாரணத்தையும் ஏன் அப்படி விட்டு போட்டு அளக்கக்கூடாது? நீங்களும் நிற்கலாம். இதே இந்த திருட்டுத்தனமாக அடைச்சி வச்சிருக்கிறத ஏன் எடுக்கக்கூடாது என்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது. இது வந்து அதிக பாதுகாப்பு தினம் இல்லை, திருட்டுத்தனமா ஒரு ஆள் கையகப்படுத்தி இந்த காணியை எடுத்து போட்டு நாங்கள் முரண்பட மாட்டோம். எங்களுக்கு இல்லை வார முரண்பாடு அது சாதாரணமா அளக்கே கபலாலமும் ஏதோ நடந்து கொண்டு தானே போகுது. அளவடைக்கு இதே இடத்துல நீங்க வந்தீங்க தானே என்ன காரணத்தா குழப்பம்? நாங்க இவ்வளவு பேர் வந்திருந்தோம். அன்றைக்கு நீங்க சொன்னீங்க மக்கள் குழப்பிடணும். மக்கள் விட இல்லைன்ற கதையை நீங்க மீட்டிங் சொன்னவரா இல்லையா? நீங்க சொல்லணும் அது ஆவி கமாண்டர் விட இல்லைன்ற கதையை நீங்க ஏதோ ஒரு வகையில மக்கள் ஒரு உதாரணமா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மக்கள் ஒரு உதாரணமா சொல்றீங்க. அதே வழியில கொண்டு வந்து அவ்வளவு தூரம் நடக்கல.
அவ்வளவு தூரம். அதனால ஒரு நிமிஷம் இல்ல அப்ப இப்ப கடைசியா பாருங்க ஒரு நிமிஷம் கடைசியா எங்களால என்ற ஒரு இது வருதல்லோ உங்களுக்கும் மனதுக்கும் தெரியும் மனச்சாட்சிக்கு இன்றைக்கு இந்த தடை வந்து எங்களால இந்தியான் தடையும் அண்டியான் தடையும் உண்டு. நாங்களா வேற பகுதியா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அப்புறம் அதை நாங்கள் ஆக்கப்படுறோம் அந்த அந்த நோங்களுக்கு இருக்கு நாங்கள் இன்றைக்கு வராமலே இந்த தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன நாங்கள் உங்களை கூப்பிட்டு நாங்கள் வர சொல்லின்ற தகவல் சொல்லியிருக்கலாம். ஆனால் போய் நிம்மதியாக நிறுத்தவில்லை. அதால நாங்கள் என்ன செய்ய வந்து கதை கேட்கல நீங்களும் கொஞ்சம் மரியாதையாக கற்றுக்கொள்ள வேணும். அவமதிக்கிற நோக்கம் இல்லை. நாங்கள் சொன்னாங்க 2024ஆம் ஆண்டு காணி உரிமையாளரும் சேர்த்து அளக்க வழி கிடைக்கல. அது ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைக்கு வந்து அதே காரணம் உங்களுக்கு இந்த காணி சம்பந்தமான பதிவு எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க நீங்க என்னென்ன உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு உண்மையா சார் நாங்க இல்லாம காணி உரிமையாளர்கள் இது இல்லாம சர்வே டிபார்ட்மெண்ட் அளக்கே இல்லாது. அன்றைக்கு அவ எங்களை தடுத்ததுதான் காரணம். நாங்களும் போனது இன்றைக்கு பொதுமக்களும் வந்திருக்கிறோம் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு ஆள் தடுக்குது. ஆனால் நாங்கள் கோரப்பட்ட கடிதத்தால நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் தெரியும். அப்ப நீங்க இந்த இடத்துல இது சரத்தின் காணிதான்ன்றத அழுத்தமா சொல்லணும். நீங்க இல்ல இல்ல இதுல சொல்லணும். ஹை செக்யூரிட்டி சோன்ல இருந்து உங்கள்ட்ட பேரபடுத்தியாச்சுன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க எல்லாம் முடிவு எடுக்கணும். உங்களோட அதிகாரத்தை முழுமையா எடுக்கணும். தடையல் உங்களுக்கு தந்தாச்சுன்னு சொல்றீங்க. தடையல் சொன்னீங்க முழுமையா நீங்க எடுக்கணும். முடிவுகளை நீங்க எல்லாம் பொறுப்பாளி சார். அப்ப அதனால நாங்கள் தடங்கள் வருது சார். அத நாங்கள் பொறுப்புண்ட படியா எல்லாம் உறுதி இருக்கு. பிரதேச சபை மிஸ் நீங்க வடிவா சொல்லணும். இது இவ ஒலிம்பி போகணும். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. நீங்க எங்களால இந்த காணி பொதுமக்கள் இந்த காணி என்று உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எடுத்தாங்க. நாங்கள் பிறகு அதில் ஒரிஜினல் எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்து பிறகு பதிவாளர் நாய திணைக்களத்தில் அதை உறுதிப்படுத்தி நாங்கள் எங்களால் எங்களோட சக்திக்கு அப்போ உட்பட்ட வகையில் என்னென்ன செய்ய வேணுமோ அதை நாங்கள் முழுமையாக செய்தன அடிப்படையில் தான் நாங்கள் காணி அளக்கிறதுக்குரிய தீர்மானத்தையும் எடுத்தினாங்க. இன்றைக்கு கூட நாங்கள் அதை அளக்கிறதுக்கு முயற்சி எடுத்ததுன்னா பொதுமக்களோட காணியை பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும்ன்றதில் நாங்கள் எல்லாரும் கரிசனையாக இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அதை நிறுத்த இல்லை. நான் அப்போ கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுவீங்கன்னா எனக்கு ஒரு கிழமையில் சொல்லியிருந்தோம். நாங்கள் மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நாள் தாரோம். அப்போ நாங்கள் போய் விட்டதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. நாங்கள் மேக்சிமம் அதுக்குரிய செயற்பாட்டை செய்து தருவோம்ன்ற உத்தரவாதம் நாங்கள் தரோம். சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்றால் புத்தவியாரைக்கு உரிய காணி 20 பிறப்பில் இருந்த 6 குடும்பத்தையும் எப்படி எழுப்பி நீங்கள் வெளியேற்றினீங்க? அதே மாவட்ட செயலாம் அதே மாவட்ட செயலாம் இதுக்கே இருக்கிற வியாராதிபதி எழுப்பி கலைக்கிறக்கு என்ன பிரச்சனை? நிர்வாக அதிகாரி கடிதம் கொடுக்காமல் ஒரு அலுவலை செய்ய முடியுமா? நாங்கள் நிர்வாக அதிகாரி சரி, அப்போ இதான் நிலைமை. நாங்கள் உங்களுக்கு எப்படியும் நாங்கள் உங்களோட பிரதேச கூட தொடர்பு கொண்டு நாங்கள் அளக்கிறக்கூடிய நடவடிக்கை எடுப்போம். அதில் எந்த விதமான அடுத்த முறை எல்லாமே எழுத்து மூலமா ஒரு அழகான முறையில் செய்யுங்க. இது இது உண்மையா கோவிக்காதீங்க. இது நீங்க வாய்மொழி மூலம் எங்களுக்கு வந்ததும் அந்தந்த பகுதிக்கு எழுத்து மூலம் போகாதது உங்களுக்கு எப்படி தடையா இருந்ததோ இதுல இருக்கிற மற்றவைக்கு எழுத்து மூலம் போகாதுன்னு தான் நேற்று போய் கடைசியா ஒரு காணி எழுதி இருக்கு. காணியா அளவிடத்தில் எழுத்துல இருக்கு. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற காணி உறுப்பினர் நிர்ணய திணைக்களம் உடனடியாகவே அதை என்ன செய்திருக்கு சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு. எழுத்துல அனுப்பியிருக்கு. பிரதேச செயலாளர் ஆராய்ந்த காணின்ற விருது எழுத்துல எல்லாமே எழுத்து மூலம். இதே வேளையில் நான் நேற்றைய தினம் புத்த சாசன அமைச்சுக்கு இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுகின்ற விஷயத்தை நாங்களே அரசாங்க நடைமுறையில் நாங்கள் எழுத்துல எல்லாம் அறிவிச்சிருக்கிறோம். இதில் சின்ன தடங்கள் அல்லது நீங்கள் சொல்லும்போது ஆகவே இதை நாங்கள் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி நாங்கள் உங்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி கிடையில அளக்கிறக்கூடிய முழுமையான ஒழுங்கு செய்கிற உத்தரவாதம். அதில் சார் நாங்கள் கேட்டு கொண்ட கேட்ட மாதிரி எங்கள்கிட்ட முதல் கோரிக்கை வந்து விட்டு போனால் நாங்கள் அளக்கிற முடிஞ்சா நீங்க இப்ப மூன்று அமைச்சர் மேர் அந்த ஒரு குழுவில் எடுக்கப்பட்ட அளக்கிறண்ட எடுக்கப்பட்ட முடிவு ஏதோ ஒரு தடங்கள் வந்திருக்கு.
அதே போல் அந்த குழுவோட நீங்கள் தெரிவிங்க அந்த 3 முக்கிய அமைச்சர்மார் 2 பேர் புத்த சாசன அமைச்சர் நீதி அமைச்சர் 2 பேரும் அடுத்த வந்து நாங்கள் வந்து போகிறோம் விட்டுட்டு அவைக்கும் எல்லாருக்கும் தெரியும் சகலருக்கும் தெரியும் காவல்துறையில இருந்து சகலருக்கும் தெரியும் இங்கே மக்களின் காணி அங்கே பிடிச்சி ஒரு ஆள் கட்டடத்தை கட்டி போட்டு உட்கார்ந்துருக்கிறார் என்ற ஒரு பரிதாபமான நிலை எல்லாருக்கும் தெரியும். அப்போ விட்டுட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், விட்டுட்டு அளந்து போய்க்க கதைச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த விடயத்தை நேற்று கடற்றொழில் அமைச்சர் வெளிநாட்டில் இருந்தாலும் நான் நேற்று அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிலைமைகளை இந்த இப்போ என்னென்ன நிலைமைகள் இருக்கின்ற விஷயத்தை நான் நேற்று இரவும் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கேன். அப்போ அவருக்கும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15 மே மாதம் 15ஆம் தேதி அளக்கிற விஷயம் அவருக்கும் அந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். இப்போ நாங்கள் உலகாலம் இன்றைக்கு மட்டும் நீங்கள் உலகாலம் தெரிய அவர்கிட்ட எல்லாமே ஒத்துக்கொள்ள வச்சிடும். இல்லை 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 அதில் அதில் சொன்னது அதில் சொன்னது நாங்கள் கேட்டது அவர் சொன்னால் 2 எல்லாமே நாங்கள் கேட்டா இல்லை அவரை தாண்டி தான் நீங்கள் கொடுக்குறோம். அவரே இல்லை பௌத்த சாசன அமைச்சர் நீதி அமைச்சர் எல்லாரையும் தாண்டி தான் சில நிகழ்வு ஒரு அமைச்சர் கதையை கேட்காம செய்ய மாட்டேன். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தானே. இப்போ இதை நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு பணம் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு வண்டி இதில் வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு கணிசமான அதிகாரங்கள் இருக்கு. அரசாங்கம் தன்னுடைய அதிபரை அவர் மாவட்டத்துக்கு நியமிச்சுட்டு அதே அரசாங்கம் இன்றைக்கு நாங்கள பார்வையில் சார் சரியா இந்த மாவட்ட செயலாளரையும் உதாசீனம் செய்திருக்கிறதாயும் இதை பார்க்கலாம். ஏன்னா இந்த யாரை கூட்டம் முடிவெடுத்த யாரும் இல்லை, மாவட்ட செயலாளரை மக்களோட அனுப்பி என்ன ஒரு பரதூரமான இது ஒரே ஒரு கோரிக்கை வர்றாரு. மாவட்ட செயலகத்தில் நடக்க போகிற டிசிசி மீட்டிங்கில் இது ஒரு முடிவாக எடுத்து நீங்கள் எடுக்கலாம் முடிவா அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கு முதலே நாங்கள் அளக்கிறத வச்சு கொண்டு இதுல இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம். மாவட்ட அதிபருக்கு முன்னால இந்த பிரச்சனை என்ற பெரும்பகுதி தீரும் வெளிப்படையாக வைக்கிறோம். இப்போ இந்த சட்டவிரோத கட்டடத்தை இடிக்கிறது அதுகளுக்கு எல்லாம் அப்பால சார் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் இங்கே இருக்கணுமென்ற அந்த பிடிவாதம் அரசு ஏதோ ஒரு மட்டத்திலேருந்து வருது இல்லை அவர் விட்டுட்டு போனாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னால் இங்கே ஒரு ஹானி இருக்குது புத்த கோயிலுக்கு. அந்த கோயிலுக்குரிய உறுதி வச்சிருக்கிற நயனாதிபதி வியாராதிபதி வந்து மக்களோடையோ அரசு அதிபரோடையோ சகல ஒத்துழைப்பையும் வழங்கனி கேட்க எந்த ஒரு ஆவணமும் மற்றொரு எங்கேயோ இருந்த ஒரு வியாராதிபதி தான் இருக்கணுமென்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் தொடர்கதையாகிறதுக்கும் மூல காரணகத்தான் அது. அவர் விட்டுட்டு போனாலும் இந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன் 2 நாட்களில் உங்களோட தலைமையில் மிக இலகுவாக இரண்டால் அதைக்குரிய உறுதியும் வியாராதிபதியும் அங்கே சட்ட ரீதியாக இருக்கணும் மிக இலகுவாக தீர்க்கப்படும் என்றதை மக்கள் சொல்றதை காணியை உங்கள்கிட்ட பேரப்படுத்தினது பொய்ன்றதை நீங்களே நிரூபிச்சிருக்கீங்க. என்னண்டா இந்த முடிவு நீங்கள் எடுக்கலாம் போனபடியா உங்கள்கிட்ட பேரப்படுத்தல நாங்கள் நினைப்போம். பிரச்சனை இல்லை பாரப்படுத்தி கடிதம் சட்ட ரீதியாக பாரப்படுத்தி வளமையாக எல்லா இடமும் விட்டது. இதுல வந்து ஒருவர் இந்த காணியை இருந்தபடியால் அது அந்த நிறம் விட இல்லை. அதை விடுறதுக்குரிய முயற்சி தான் இவ்வளவுன்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஹைசைகோர்ட் சூழ்நிலை போராண்ட கடிதம் உங்கள்கிட்ட தந்துட்டு நீங்க என்ன உங்களோட பொறுப்புல தந்துட்டு உங்களோட செயல்பாடு பத்தாது. உங்க 2 பேரும் செயல்பாடு பத்தாது. பிரதேசமே ஒன்றும் செய்யல, செயலகமும் செய்யல. சனம்பாவம் பிரதேசமே செய்யல. பிரதேசமே இல்ல அப்படி விளையாடாது. பிரதேசமே தெரியும் இந்த காணி ஆடி என்று தெரியும் தானே. பிரதேசமே பிரதேசம் ஏன் செய்யல. ஓகே சார் சரி இல்ல சார் ஓகே நீங்க வந்து உண்மையிலே அடுத்த முறை எங்கட பிரதிநிதியா முழு முயற்சி எடுங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம். உங்கள்கிட்ட கணிசமான நிறையவே அதிகாரம் இருக்கு மாவட்ட நடந்த கூட்டத்தில். அதே நேரம் கொழும்புல நடந்த கூட்டத்தில் நான் போனது மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக தான் போனேன். நானும் போய் அங்க உங்களுடைய காணி உங்களுக்கு விட வேணும்ன்றதுல நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருந்தாங்க. அதில் கடத்தொழில் அமைச்சரும் அந்த விஷயத்தில் உறுதிப்பாடாக இருந்தார். அப்போ நாங்கள் அளக்க வழி கிடைக்கல. நாங்கள் முதலாவது வச்ச கோரிக்கையை இந்த முறை காணி அளக்கிறதாக இருந்தால் காணி சொந்தக்காரர்களை உள்ளுக்கு வச்சு அவர்கள் இல்லை காட்டி சொல்லி நாங்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சுதான் நாங்கள் இன்றைக்கு இந்த முயற்சி எடுத்திருக்கோம். அப்போ உங்களோட காணி சொந்தக்காரர் இல்லாமல் சர்வே டிபார்ட்மெண்ட் அளக்க முடியாது தானே. பிள்ளையான இன்டர்பிரிட்டேஷனை சொல்லக்கூடாது. அவர்களான இதுகள் இருக்கு சார் இதுக்கு நீங்களும் சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
இன்றைய தினம் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என்று காத்திருந்த மக்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியிருக்கின்றது. தையிட்டி திச விகாரையினுடைய விகாராதிபதி நேற்றைய தினம் பலாலி போலீஸ் நிலையத்தை முறைப்பாடு செய்திருந்தார் இந்த அளவீட்டு பணிகளை நிறுத்துமாறு. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அளவீட்டு பணிகளை நிறுத்தப்பட்டு எதிர்வரும் 2 வாரங்களுக்கு பிற்போடப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 2 வாரங்களின் பின்னரும் இந்த அளவீட்டு பணிகள் இடம்பெறுமா அல்லது தொடர்ச்சியாக பிற்போடப்படுமா என்ற கேள்வியும் எழுகின்றது.